Taste the Daily. சென்னை கிண்டியிலே இருக்கக்கூடிய பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையாக செயல்பட்டு வரக்கூடிய அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் பாலாஜி என்பவர் மூத்த மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல அவர் பணிக்கு வந்திருக்கிறார். திடீரென்று அவரோட அறைக்குள் ஒரு நபர் உள்ளே நுழைந்திருக்கிறார். நுழைந்த நபருக்கும் அவருக்கும் ஏற்கனவே அவரது தாய்க்கு ஒரு புற்றுநோய் சம்பந்தமான சிகிச்சை அளிக்கப்பட்டதில் அவர் அறிமுகமானவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கையோடு பேசுகிற போது உடனடியாக தான் மறைத்து வைத்திருக்கக்கூடிய கத்தியை எடுத்து கழுத்து, காது, தலை என பல்வேறு பகுதிகளில் அவரை வெட்டி சாய்க்கிறார். இரத்த வெள்ளத்தில் எதுவும் பேச முடியாத ஒரு நிலையில் மருத்துவர் பாலாஜி சரிகிறார். உடனடியாக அங்கு இருந்த சக மருத்துவர்களும் செவிலியர்களும் அவரை மீட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவிலே அவர் இருந்து வருகிறார். குறிப்பாக இதன் பின்னணி என்னவென்று பார்க்கிற போது இந்த விக்னேஷ் என்கிற ஒரு குற்றவாளி தான் இந்த கொலைவெறி தாக்குதலை அரங்கேற்றியிருக்கிறார். இவரது தாயார் பிரேமா என்பவருக்கு ஏற்கனவே புற்றுநோயினுடைய இறுதிக்கட்ட அளவிலே பாதிக்கப்பட்டு இந்த மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் முதல் 4 முறை 6வது மாதம் வரை இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. போதுமான அளவிற்கு அந்த தெரப்பி எல்லாம் கொடுக்கப்பட்டு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அந்த மருத்துவர் நீங்கள் வீட்டிற்கு சென்று வைத்துக் கொள்ளலாம் என்கிற அளவிலே அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். வீட்டிற்கு சென்ற பிரேமாவை வென்டிலேட்டர் உதவியோடு அவர் வீட்டிலே வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பிரேமாவினுடைய அந்த நோயினுடைய தாக்கம், அவருடைய நோயினுடைய தாக்கத்தின் பின்னணியில் அவருடைய அழுகை குரலை தாங்க முடியாமல் விக்னேஷ் இந்த கொலைவெறி தாக்குதலை அரங்கேற்றி இருக்கிறார். தனது தாய்க்கு இந்த மருத்துவர் சரியான சிகிச்சை அளித்திருந்தால் இப்படி நடந்திருக்காது என்று அவர் தவறாக ஒரு புரிதலை அந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இந்த கொலைவெறி தாக்குதலுக்கு நேற்று திட்டமிட்டிருக்கிறார். நேற்று இரவு முழுவதுமாக மதுபானங்களை அவர் அருந்தியிருக்கிறார். அந்த மதுபானத்தினுடைய போதையிலே அவர் திட்டமிட்டு நிறைவேற்றுவதை அலைகிறவே இன்று காலை கத்தியோடு மருத்துவமனைக்கு உள்ளே நுழைந்து இந்த ஒரு கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தை அவர் அரங்கேற்றியிருக்கிறார். புற்றுநோய் என்பது முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை என்று இருக்கிறது. முதல் 2 நிலையிலே வருகிற பொழுது ஏதாவது மருத்துவர்கள் தேவையான மருந்துகளை கொடுத்து முறையான மருத்துவத்தை எடுக்கிற பொழுது ஓரளவிற்கு புற்றுநோயிலிருந்து அவர்களை காக்க முடியும். இறுதிக்கட்ட புற்றுநோய் என்று வருகிற பொழுது மருத்துவர்கள் கைவிரிப்பு என்று சொல்வதை விட அந்த நோயினுடைய தாக்கத்தால் அவர்கள் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு போய்விடும். அப்படித்தான் விக்னேஷுடைய தாய் பிரேமாவுடைய நிலையம் ஆகியிருக்கிறது. சரியான புரிதல் இல்லாத விக்னேஷ் இப்படிப்பட்ட ஒரு கொலைவெறி தாக்குதலை ஒரு சிறந்த மருத்துவர் மீது நடத்தப்பட்டிருப்பதாக இன்றைக்கு கிண்டிலே இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனையுடைய மருத்துவர்கள், நோயாளிகள், அதே போன்று சேலம், கோயம்புத்தூர் என தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையில் தர்ணா போராட்டம் நடைபெற்று தற்போதுதான் கலைந்து சென்றிருக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையில் தங்களுடைய கோரிக்கைகள் 13 அம்ச கோரிக்கைகளை அரசாங்கம், குறிப்பாக திமுக அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என்றால், சுகாதாரத்துறை நிறைவேற்றவில்லை என்றால் திட்டமிட்டபடி வேலைநிறுத்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த அரசு மருத்துவமனையிலே பணியாற்றக்கூடிய செவிலியர் நம்மோடு இணைகிறார். என்னமா நடந்தது? உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்த போராட்டத்தினுடைய அடுத்த கட்ட நிலவரம் எப்படி? இந்த போராட்டம் நடந்தது ஓபியில் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி நல்ல உடல் தகுதி பெற்று தான் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இவங்க போயிருக்காங்க. அப்போ இது தெளிவாக தெரியுது, ஒரு தனிப்பட்ட நபருடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இது எதிர்பாராமல் நடந்திருக்கு. எங்களுக்கு இந்த சம்பவம் சுத்தமாக எதிர்பார்க்காம நடந்த சம்பவம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது மருத்துவர்கள் நாங்கள் மருத்துவத்துறை ஊழியர்கள் எல்லாருமே உட்காந்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தணும். இது மட்டும் இல்லை, இனி எங்கேயுமே இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாது. பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும், பாதுகாப்பு முறைகளை இன்னும் டைட் பண்ணணும். இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் நாங்கள் வலியுறுத்தி பேச்சுவார்த்தைக்காக போயிருக்கோம். நாங்கள் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனைக்குள்ளே ஒரு கொலைவெறி தாக்குதல், ஒரு கொலையாளி போன்று ஒரு கத்தியை கொண்டு வெட்டக்கூடிய சம்பவம் என்பது தமிழகத்தில் இது அண்மை காலமாக கடந்த 5ஆம் தேதி திருச்சியிலே ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சென்னை தலைநகரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரி ஒரு அச்சம் ஏற்படுத்தியிருக்கு? இல்லை, வடநாட்டில் இருந்த கலாச்சாரம் தான். அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்கத்தாவில் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அப்போ மருத்துவத்துறை ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் மருத்துவத்துறை ஊழியர்கள் நாங்கள் இருக்கோம். அந்த சேவை மனப்பான்மையோடு தான் நாங்கள் இருக்கோம். அப்படிப்பட்டவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்போது, ஆனால் உண்மையிலேயே திருச்சி மாவட்டத்துடைய காவல்துறைக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் ஏற்பட்ட சம்பவத்துக்கு உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுத்து அவரை கைது பண்ணாங்க. நாங்களும் பெருந்தல் முறையீடு எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் சங்கம் சார்பாக வச்சு நாங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் கடிதமும் கொடுத்தோம். அது இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அநேக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஊருக்கு வெளியில் இருக்கும், சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது பாதுகாப்பு கண்டிப்பாக இரவு பாதுகாவலரை நிச்சயமாக நியமிக்கணும். அங்கே உள்ள சிசிடிவி கேமராக்கள் எல்லாமே நல்ல செயல்பாடு முறையில் இருக்குதான்றதை அரசு உத்தரவாதம் கொடுத்து உறுதிப்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேசிக்காக இதோடைய கோர்
வேறு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி பிரிவு ஊழியர்களை வந்து முழுவதுமாக அனைத்து துறைகளிலும் டி பிரிவு ஊழியர்களே இப்போ இல்லை. ஒரு செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஒரு பழைய சானிட்டரி ஒர்க்கராக இருக்கட்டும், ஒரு எஃப்என்ஏவாக இருக்கட்டும், ஒரு எம்என்ஏவாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் கூட பாருங்களேன் ஓஏவாக இருக்கட்டும், அந்த டி பிரிவு பணி நிரந்தரத்தன்மை இல்லாத ஒரு ஒரு ஒப்பந்த முறையில் இல்லை அவுட் சோர்சிங் முறையில் நிரப்பப்படும்போது அவங்களுக்கான தனி மனித பொறுப்பும் அந்த பணிக்கு இருக்க வேண்டிய அந்த பொறுப்பும் அவங்க இன்னும் அதிகமாக உணர்ந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. தமிழக அரசு வந்து வேலை வாய்ப்பை அதிகமாக்கணும், காலி பணியிடங்கள் அதிகமாக நிரப்பணும், நிரந்தர தன்மையை அதிகப்படுத்தணும். அப்படி படுத்தினா தனி மனித உணர்வோடு அவங்க பொறுப்போடு நிச்சயமாக தங்களை வந்து இன்னும் சொல்லப்போனால் ஒரு காஷனாக டியூட்டி பார்ப்பாங்க அவங்க. இப்போ இந்த 13 அம்ச கோரிக்கைகள் நீங்கள் முன் வச்சிருக்கீங்க, அதில் என்ன முக்கியமான அம்ச கோரிக்கைகள் என்னம்மா முன்னிறுத்திருக்கீங்க? முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்களுக்கு இங்கே இருக்குது. அவுட் போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் பிசி போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து எப்பவுமே எங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கணும். இன்னும் அதிக எண்ணிக்கையில் வந்து எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்புகள் வந்து ஒரு மருத்துவமனைக்கு இருக்கணும். ஏன் அப்படின்னா சென்சஸ் அதாவது வரவு, நோயாளியுடைய வரவு வந்து நாளுக்கு நாள் இந்த மருத்துவமனையில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்ட நாள்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமான நிலைமையில் அதிகமான எண்ணிக்கையில் நோயாளிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து இன்னும் அதிகமான அளவில் வந்து பாதுகாவலர்களை நியமிக்கணும். இன்னும் டைட்டாக அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். குறிப்பாக இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் என்றால், இந்த மருத்துவமனை என்பது மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை வளாகமாக கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் அந்த காவல் உதவி மையத்திலே காவல்துறையின் பணி இருக்க வேண்டும். சுழற்சி முறையிலாவது அவர்கள் பணியில் இப்போதுதான் உள்ளே வரக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நபர்களை அவர்கள் சோதனை செய்து உள்ளே அனுப்ப முடியும் என்கிற ஒரு கோரிக்கை, மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போன்று முழுமையாக சிசிடிவி சர்வேலன்ஸ் என்பது இந்த மருத்துவமனை முழுமையாக ஒரு கட்டுப்பாட்டை வைத்து கண்காணிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மருத்துவமனையில் சந்தேகப்படக்கூடிய நபர்கள் யாராவது உள்ளே சென்றால் அல்லது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் உடனடியாக காவல்துறையினர் சென்று நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போன்று சிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற தலைமை மருத்துவ அதிகாரிக்கு துப்பாக்கி உட்கொண்ட அந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையெல்லாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். ஏற்கனவே பணி பற்றாக்குறை என்பது அதிகமாக இருக்கிறது, பணி நிரந்தரப்படுத்த வேண்டும். அதே போன்று காலி பணியிடங்களை உடனடியாக அரசு சுகாதாரத்தை நிரப்புவதற்கு முன்வர வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட பல்வேறு கட்ட பிரச்சனைகள், அதாவது அண்டை மாநிலங்களை காட்டிலும் அதிகமான பிரச்சனையை தற்போது தமிழகம் சந்திக்கக்கூடிய அளவில் திமுக அரசில் தள்ளப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது. திருச்சியிலே 5ஆம் தேதி நடைபெற்றிருக்கிறது, இன்றைக்கு சென்னையிலே தலைநகரத்தில் நடைபெற்றிருக்கிறது, நாளை எங்கு நடைபெறும் என்கிற களைய வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய சங்கங்கள் அறிவித்திருப்பது போன்று காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுப்போம். அப்படி எடுக்கிற பட்சத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நிலை என்ன ஆகும் என்பதை அரசு, திமுக அரசு, சுகாதாரத்துறை, மருத்துவ நிர்வாகம் உடனடியாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி அதனை சரி செய்வதற்கான முனைப்பில் இனிமேலாவது காலம் தாக்காமல் ஈடுபட வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. அருள்.